ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? வாழ்க்கை இப்படி முடிந்து விடுமா? ஏற்றம் இருக்காதா? எப்பொழுதும் கஷ்டத்திலேயே இருப்பேனா என்ற பல கேள்விகள் உன்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறதல்லவா? உன்னுடைய மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் விடை கூடிய சீக்கிரமாகவே கிடைக்கும். நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. இந்த சாயிடம் இருந்து வெகு விரைவிலேயே ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும். எது கேட்டாலும் இதுவரைக்கும் கெட்ட விஷயங்கள் மட்டும்தானே கேட்டிருக்கிறது. நல்ல விஷயம் என்று ஒன்றுமே கேட்கவில்லை அல்லவா? அதனால் நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கேட்கும் நேரமோ வந்த பிறகு எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. இன்பமான காலகட்டங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. இன்பமான காலகட்டங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது மனம் கஷ்டமாக இருக்கிறது, அனைத்து விஷயமும் எனக்கு பயமாக இருக்கிறது என்று நினைத்து கவலைப்படாமல், இது நல்ல நாள், நமக்காக பிறந்திருக்கும் நாள், இனி வரும் நாள் எல்லாம் இன்பமே என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் எனக்கு புரியும். எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்தது என்பது எனக்கு தெரியும். எப்பொழுதுமே துன்பமாகவே இருக்காது. எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் கவலையாகவே இருக்காது. அளவுக்கு மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நீ கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி என்று அல்ல, இனிமேல் கஷ்டமும் இருக்காது என்று வைத்துக்கொள். மனதளவில் நீதான் உனக்கு தைரியம் கொடுத்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு வேண்டுமானாலும் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் நீ மட்டும்தான் உனக்கு தைரியமான ஒரு ஆதரவாக உன்னுடைய மனதுக்கு கொடுக்க முடியும், தெரியுமா? ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்த ஒரு வாழ்க்கையை அடைவாய். அதில் எந்த ஒரு சிறிய குழப்பமும் சிறிய கஷ்டமும் எப்பொழுதும் இருக்காது. நன்மைகளை அனுபவிக்க போகும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் முழுவதும் இன்பமாக இருக்கும். நன்மைகள் மட்டுமே உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் என்று நீங்களாக எதையும் தீர்மானிக்கவே வேண்டாம். தங்கமே, வாழ்வில் நீ பார்க்கும் ஒவ்வொன்றும் வித்தியாசமான விஷயங்கள் தான். மனிதர்களும் வித்தியாசமாக இருப்பார்கள். அனைவருமே வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள். மனதளவில் நீ கஷ்டப்படும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரிந்து அதற்கான நிச்சயமான தீர்வுகளை உனக்கு கொடுப்பேன். காலம் முழுக்க உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்க போகிறது. இப்பொழுது நடக்கும் சில விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கவலை நீ பட்டுக்கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கள். காலம் முழுக்க நீ அழுது கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் உன்னுடைய ஆசைகளுக்கு என்றும் நீ மூட்டை கட்டாதே. நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். நீ மட்டும் கவலைப்பட்டாய் என்று வைத்து அழுது கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அப்படியே மறைந்து விடும். அதை ஞாபகம் வைத்துக்கொள். புரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் என்பதை உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஒரு விஷயத்தில் மூழ்கிவிட்டாய் என்றால் அந்த விஷயத்திலிருந்து நீ வெளியே வந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும். அந்த விஷயத்திலிருந்து நீ வெளியே வரவில்லை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய தப்புக்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நான் உன்னுடைய அப்பா. உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, நீ எது செய்வது உனக்கு நல்லது, எது செய்வது உனக்கு கெட்டது என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ இப்பொழுது போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறாய் பார், இது தவறான ஒன்று. முதலில் குழப்பிக் கொள்ளாது. எந்த ஒரு விஷயத்தையும் முதலில் குழப்பிக் கொள்ளாது. குழப்பிக் கொள்ளாமல் நிச்சயமாக தைரியமாக இரு. காலம் முழுக்க உன்னுடைய தேவைகள் எல்லாம் என்னவென்ன என்பது தெரிந்து அந்தந்த நேரத்திற்கு கண்டிப்பாக நான் நிச்சயமாக கண்டிப்பாக உனக்கு உதவிகளை செய்வேன். நான் உதவி செய்யாமல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இருக்க போவது இல்லை. நீ என்னெல்லாம் கேட்டாயோ அது எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுப்பது மட்டுமே தான் இந்த சாயுடைய வேலை. நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். சாய் செய்ய மாட்டேன் என்று நினைத்துக்கொள். சாய் வாழ்க்கையை கெடுத்து விடுவான் என்று நினைத்துக்கொள். நீ எது நினைத்தாலும் எனக்கு அதை பற்றி ஒரு கவலை கூட கிடையாது. என்னுடைய முழு கவனமும்
உன்னை மேலே, அதாவது உன்னுடைய வாழ்க்கையை மேலே அழைத்து சென்று உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயத்தையும் நான் கூடிய சீக்கிரமாகவே நீ என்னென்ன விஷயமெல்லாம் துளைத்தாயோ அனைத்து விஷயத்திலும் இருந்து உன்னை மீட்டு நான் கொண்டு வருவேன். நீ இன்பத்திலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உனக்கு என்னென்ன விஷயங்களாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவாக மாறும். எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக முடிவதற்கான அனைத்து வேலைகளும் ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நினைக்கிறார்களோ தவறாக, இவள் வாழ்க்கையோ கெட்டு போகும், இவளுடைய வாழ்க்கையோ வீணாக போகும் என்று நினைக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் முகத்தில் கரியை பூசும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபமாக நடக்கும். யாரை கண்டு அஞ்சாதே, எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வருந்தாதே, எதற்கெடுத்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு ஓடு. நீ ஓட ஓட ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாக தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர நான் என்ன வழிகாட்டத்தான் முடியும். நான் வழிகாட்டும் திசையில் நீ ஓடினால் மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்குமே தவிர நான் வழிகாட்டினால் கூட நீ செய்யவில்லை என்றால் அந்த வாழ்க்கை வீணாக தான் போகும். நான் வழிகாட்டுவது படியே உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வா. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை பெரிய இடத்திற்கு போகும். வாழ்க்கையில் நிறைய நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு நாளும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நிறைய விஷயத்தில் நான் உனக்கு காமித்திருக்கிறேன். கடைசி நிமிடத்தில் கூட உனக்கு உதவி செய்து, அதே மாதிரி நீ எப்பொழுது செய்ய போகும் விஷயத்திலும் உனக்கு உதவிகளை செய்வேன். நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் சரிதான். உன்னுடைய மனதில் இருக்கும் தைரியத்தை விட்டு விடாதே. உன் மனதில் இருக்கும் விஷயங்கள் எதையும் நினைத்து 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 கவலைப்படாதே. வாழ்க்கையோ மாறக்கூடியது. கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் மாறும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடுகிறாய். கிடைக்கவில்லை, உடனடியாக நடக்கவில்லை என்று அழுகிறாய். அழுதது போதும். சிரித்து சந்தோஷமாக இரு. காலம் முழுக்க நீ அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் நடக்கும். எதிர்பார்த்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த நாள் உனக்கு கஷ்டமாக இருக்கிறதா? இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவும் இனிமையானதாக இருக்கும். நிறைய நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதிலேயே உட்கார்ந்திருக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா? அடுத்தடுத்து போய் வாழ்க்கையை பாரு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும், அதை பார். நரகம் போல ஆகிவிடுமோ வாழ்க்கை என்று பயந்து கொண்டே இருந்தால் இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். நரகம் போலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. நல்லபடியாக மாறும். ஒரு அடி எடுத்து வை, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் தேடி நமக்கு கிடைக்கவில்லையே, இது மட்டும் நமக்கு கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். சுப விஷயம் நடக்கும் பொழுது எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாவற்றையும் சாய் நான் பார்த்து கொள்கிறேன். இந்த சாயை மீறி உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆனால் குழப்பிக்கொண்டே இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. வெறுக்காதே. முதலில் வாழ்க்கையில் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று வெறுக்காதே. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும், துன்பங்கள் உன்னை விட்டு போகும், இன்பங்கள் நடக்கும். இது நான் உனக்கு இன்று செய்து தரும் சத்தியமாகும். புரிகிறதா? நம்பிக்கை வைத்தால் எல்லாம் மாற்றம் உண்டு. நம்பிக்கை மட்டுமே உனக்கு தேவை. நம்பிக்கையோடு இரு. தெளிவான முடிவு கிடைக்கும். தெளிவான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். யாரையும் பார்த்து பயந்து நடுங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடாதே. யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ விடாமல் தடுக்கப் போவது இல்லை. எல்லாமே என் கையில் இருக்கிறது. நான் உன்னை வாழ வைப்பேன். நீ நினைத்து நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாய். நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது. சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும். இதுவரைக்கும் நீ தோற்று போன இடத்தில் நீ எல்லோரும் நினைத்தார்கள் இவள் கடைசி வரைக்கும் தோற்றுதான் போவா என்று. ஆனால் உன்னை நான் யாரெல்லாம் அப்படி நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். இதுவே என்னுடைய ஆசை. அதுதான் உன்னுடைய ஆசையும். எல்லாம் இனி நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன் இந்த சாய் நான்.
ஓம் சாய்ராம்.